வணக்கம். ஷாஜகானை தொடர்ந்து ஹவுரங்கசீப்பை பத்தி பார்க்க போறோம். இந்த ஹவுரங்கசீப் ஒரு அழகான ஆட்சியை அமைச்சாரு அப்படின்றத தாண்டியும் தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து சிறையில அடைச்சி அந்த ஆட்சியை வந்து கைப்பற்றினார் அப்படின்றதா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இதுக்கு அடுத்து பார்க்கும்போது இவருக்கு எதிராக வந்து கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். கிளர்ச்சிகள் நடந்து ஓவராலா 50 வருடம் வந்து ஆட்சி செய்திருப்பாரு. 50 வருடத்துல தக்காணத்துல 25 வருடம் வந்து கழிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து 25 வருடம் தான் இந்தியா. இந்த இன்பிட்வீனான டைம்ல பார்க்கும்பொழுது சர்கார் அப்படின்றவர் இவருடைய இறப்புக்கு பிறகு தக்காணம் அப்படின்ற அந்த ஒரு குடற்புழு தான் ஹவுரங்கசீப் அழிச்சுதான் வந்து சொல்லுவாரு. ஸோ இதை பத்தின விஷயங்கள், இவருக்கு எது மாதிரியான ஆப்போசிட்டான கிளர்ச்சிகள்லாம் நடைபெற்றது, இதை பத்தின ஓவரால் நம்ம தெளிவு வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஹவுரங்கசீப்புடைய காலம் 1658 இருந்து 1707 வரை அந்த இன்பிட்வீனான காலப்பகுதியா இருக்கு. இவர் ஆலம்கீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இவருக்கு என்ன நேமுடைய மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உலகத்தையே வெல்பவர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறதா சொல்றாங்க. இவருடைய தலைநகரை வந்து ஷாஜகானாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டுடுச்சு அரியணை ஏறிய பிறகு. இவனுடைய அவைக்கள வரலாற்று அறிஞர் வந்து காஃபி கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முக்கிய கிளர்ச்சிகள், அந்த முக்கிய கிளர்ச்சிகள் வந்து இவருக்கு ஆப்போசிட்டா நடந்தது. என்னென்ன கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜாட் கிளர்ச்சி மதுரா மாவட்டத்துல இவருக்கு ஆப்போசிட்டா வந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கடுத்து சத்னாமியர் அப்படின்ற ஒரு கிளர்ச்சி ஹரியானா பகுதியில வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சீக்கியர்களின் கிளர்ச்சி, அதுல 9வது குருவான தேஜ் பகதூரை வந்து கொண்டுட்டதா வந்து வரலாற்றுகள் இருக்கு. 50 ஆண்டுல 25 ஆண்டுகள், நான் முன்னரே சொன்னது போல 50 ஆண்டுல 25 ஆண்டுகள் ஓவராலாவுமே இந்தியா பிளஸ் இன்னொரு 25 ஆண்டுகள் வந்து தக்காணத்துல வந்து செலவழிச்சுதான் வந்து வரலாற்றுகள் வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட், தினமும் குரானை வந்து தவறாம படிப்பவர் மத சகிப்பு தன்மையாட்டவர் சொல்றாங்க. இப்ப குரானை வந்து தவறாம படிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து சுமார் 25 ஆண்டுகள் வந்து தக்கான படையெடுப்பிலே வந்து காலத்தை வீணாக்கினார் அப்படின்றது வரலாற்றுல மிக துல்லியமா வந்து அதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. 50 ஆண்டு ஆட்சி காலத்தை வந்து நடத்திருக்கிறாரு. 1707 தனது 50வது வயதுல வந்து இறந்துதா சொல்றாங்க. தக்கான குடற்புண், நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல தக்கான குடற்புண் ஹவுரங்கசீப் ஓவராலா அழித்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? JN சர்கார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வேலிடான பாயிண்ட நோட் பண்ணீங்க. அதுக்கடுத்து சிவாஜிய சிவாஜி இவரே ஒருத்தர் குடற்புண்ணு சொன்னா இவரு ஒருத்தர் குடற்புண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டு விஷயமே பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து கேட்டுருவாங்க. அதுல கொஞ்சம் நெருடலான சூழல் நமக்கு ஏற்பட்டுரும். இவரை, அதாவது ஹவுரங்கசீப்ப தக்காணத்தின் குடற்புழு தான் வந்து அழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது JN சர்கார். சரிங்களா? சிவாஜிய தக்கான குடற்புண் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அழைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த ஹவுரங்கசீப் தான் தக்காணத்தின் குடற்புண்ணு தான் அழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹவுரங்கசீப்பை பத்தின முக்கியமான தகவல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.